நிறைய வந்து வாக்குறுதிகள் வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. 6 வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு. பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பெண்களுக்கு 2500, எல்லா பஸ்லையும் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்ட்டாரு. கஜானா இதுக்கெல்லாம் ஒத்துழைக்குமா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் போகிற போக்கில் கொடுக்குற இந்த வாக்குறுதிகள்லாம் யோசித்து திமுகவும் யோசிக்கலை, அது கவுண்டர் கொடுக்குற அதிமுகவும் யோசிக்கலை, அதுக்கு 2 பேர் கவுண்டர் கொடுக்குற விஜய் அந்த நேரத்தில் ஜெயிக்கணும், அவ்வளோதான். இந்த மக்களை ஏமாற்றணும், அவ்வளோதானே தவிர மக்களும் மறந்துடுவான், அதிக ஆட்சியாளர்களும் மறந்துடுவான். அப்போ விஜய்க்கும் திராவிட கட்சிகளுக்கும் என்ன பெருசாக வித்தியாசம் இருக்க போகுது? நீங்கள் கொஞ்ச நாளில் பார்க்க தானே போகிறீங்க. இப்போ குழந்தை இப்போ தான் பிறந்துருக்கு, அது தவக்குதா, நடக்குதா, ஓடுதா, ஒடியாருதா, குதிக்குதா அப்படிங்கிறது எவ்வளோ நாள் ஆகும்? நீங்கள் காங்கிரஸை தோக்கடிச்சிட்டு, காமராஜை தோக்கடிச்சிட்டு திமுக வந்துருச்சு, அண்ணா வந்துட்டார். நிருபர் பூரா போய் கேட்குறான், உங்கள் மாதிரி நிருபர்லாம், பெண் நிருபர்லாம் போய் காமராஜர் 6 மாதம் ஆகட்டும் ஐயா, ஒரு குழந்தை இப்போ தாயா பிறந்திருக்கு, 6 மாதம் ஆகி அது தவக்கிறதுக்கு, அப்போ சொல்கிறேன்னாராம். அதுதான் 6 மாதம்தான் நாடி பிடிப்புக்கான காலம். விஜயனுடைய நாடி பிடிப்புக்கான காலம் 6 மாத காலம். 6 மாதத்தில் இந்த குழந்தை தேரும் தேராது, தெரிஞ்சிடும்.